விநாயகர் சதுர்த்தி வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. ஸோ வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போயிட்டுருக்காங்க. வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாம்பே மாடல் விநாயகர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். அதாவது விநாயகரோட கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜரிகைலாம் கொடுத்துட்டு வராங்க. இங்கே பாருங்கள், தும்பிக்கையெல்லாம் செம்மையாக இருக்க ஜரிகை, செயினுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜரிகைலாம் வேறு லெவலில் இருக்குங்க. அட்டகாசமாக கொடுத்துட்டு வராங்க. செம்ம பஞ்சாக இருக்குது. அடா இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், செம்ம பங்கமாக இருக்குங்க. 3 முகம் விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். சிவனப்போட கெட்டப்பில் தாங்க இருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம பஞ்சாக இருக்குது. அட்டகாசமாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உமாபுத்ரா விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கும். இந்த குடோன் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பூமிரெட்டிப்பள்ளியில் தாங்க இருக்குது. இவங்ககிட்ட வந்து பாருங்கள் 10 இன்ச்சிலேருந்து 18 அடி வரைக்கும் விநாயகர் சிலைலாம் இருக்குங்க. இந்த வருஷத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உமாபுத்ரா கிட்ட பாம்பே மாடல் விநாயகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீல் கொடுக்குறேன், உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இப்போ புக்கிங்லாம் போயிட்டு இருக்குங்க. இப்போ விநாயகர் சிலைக்கு கலைஞர் ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து உமாபுத்ராவோட குடோனில் இருக்காங்க. ஸோ அவுட் சைடில் தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ வெளியே இங்கே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க. ஸோ இந்த விநாயகரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 அடி விநாயகருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். அதாவது அம்மந்து இருக்காரு, கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, ஷைனிங்காக இருக்குது இந்த விநாயகர். எவ்வளோ பெரிய விநாயகர் பாருங்கள். ஸோ கிரீடத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மன் இருக்காங்க. ஸோ பேக் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலைகளை எடுத்துகிட்டு போகிற அந்த இதுவில் இருக்குது, காட்சியில் இருக்குது. செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் பாருங்களேன். கண்ணெல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. ஐக்கெல்லாம் வந்து ஒரிஜினாலிட்டியாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. விநாயகர் நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்காங்க பாருங்களா. விநாயகர் செம்மையாக இருக்காரு, ஷைனிங்காக இருக்காங்க இந்த விநாயகர். ரொம்ப அற்புதமாக கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு வந்து பாருங்கள். ஸோ இந்த விநாயகருக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் போயிட்டுருக்கு. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். கலர் போயிட்டுருக்கு இங்கே வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து. இப்போ ஸோ உமாபுத்ரா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட் கலரில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். எல்லா குடோனுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த விநாயகர் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அது மட்டும் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து. சரி வாங்க 2வது குடோன் போய் பார்க்கலாம். இங்கே இருக்க விநாயகர்லாம் நம்ம போய் பார்க்கலாம். சரி வாங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகர் தான். ஸோ ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கலரில் செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பாருங்கள், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது விநாயகர். பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். கலரில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான். கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே எல்லா விநாயகர் போய் பார்க்கலாம் வாங்க ரெண்டமாக. இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தாங்க. பாருங்கள், சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் செம்ம மாசாக இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், சிவனப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ கண் டீட்டெயில்டு. இந்த நாகம் பாருங்கள், நாகத்துக்குலாம் வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க. நாகமே வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா சுற்றி தாங்க இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இந்த கையெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்காங்க. செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், விநாயகரோட நண்பன் எலி, அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. காளை, அதாவது காளை மேலே தான் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காரு. காளைக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ விநாயகர் வந்து பாருங்கள் செம்ம மாசாக இருக்காருங்க. வேறு லெவல். அந்த மண்டவோடு ருத்ராட்ச குட்டை. ஸோ சிவனப்போட ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து உடுத்திருக்காருங்க. கையில் வந்து பார்த்தீங்கன்னா உடுக்கை இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம மாசாக இருக்காருங்க இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா. அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர். கலரில் நல்லா செம்மையாக கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸுக்காக இருக்கட்டும். 6 பேக்கோடு இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல். செம்ம மாசாக இருக்கார் பாருங்களேன். ஓவராலாக இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கார். இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தாங்க. சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாடல் விநாயகர் வந்து பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், வேட்டிக்கெலாம் செம்மையாக கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே மேலே பாருங்கள், சிவனப்பாவோட வந்து பார்த்தீங்கன்னா 8 கையோடு இருக்காருங்க. ஸோ ஒவ்வொரு கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயுதம் வச்சுருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. ஃபேஸ்க்கெலாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக கலர் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர். ஸோ கண்ணெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ விநாயகரோட கிரீடம் பாருங்கள், விநாயகரோட கிரீடமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. டைமண்டோடு கொடுத்துருக்காங்க. விநாயகரே வந்து வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதாவது நேரில் வந்து விநாயகர் வந்து அமர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்காது. சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காருங்க. இங்கே பாருங்கள், 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளை. இங்கே பாருங்களேன், காளை இருக்குது பார்த்தீங்களா, 2 பக்கம் காளைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கலர் கொடுத்துருக்காங்க. இந்த வேட்டிக்கெலாம் பாருங்கள், ஒவ்வொரு மாடல் விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வேட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ரெட் கலர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க பாருங்கள். டைமண்டு வேறு லெவலில் இருக்காங்க. தும்பிக்கைக்கு ஜெரிகை எல்லாமே வேறு லெவலில் இருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க. அதாவது சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காருங்க. பாருங்களேன், கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. வேட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த தும்பிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டுட்டு இருக்குது பார்த்தீங்களா. வேறு லெவலில் இருக்காங்க. தும்பிக்கை வந்து ஃபேஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது தலப்பாக்கட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டு. செம்மையாக இருக்குது. பேக் ட்ராப்பில் எல்லாமே அந்த பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 கையோடு இருக்காருங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், தந்தம்
ஸோ வேறு லெவலில் இருக்குங்க இந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஜரிகை இந்த மாலைலாம் பாருங்கள் நல்லா அழகாக கலர் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கலர்லாம் வந்து பாருங்களேன். இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க பாருங்களேன். அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்காங்க. அதாவது வந்து அமர்ந்திருக்காங்க. ஸோ சுற்றி விநாயகர் சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கீங்க பாருங்கள். இந்த பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர், இங்கேயும் விநாயகர். ஸோ ஒவ்வொரு விநாயகருக்கும் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தோல் மேலே கை போட்டிருக்காங்க. விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ அங்கே பாருங்கள் விநாயகரோட தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம், நெற்றிக்கண். ஸோ செம்மையாக இருக்குது. இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு அணைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் 4 கையோடு இருக்கார் இந்த விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா. அவரோட காதலுமே விநாயகர் தாங்க. அவரோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவனாப்போட முகம், இன்னொரு பக்கம் பார்வதி அம்மோட முகம். ஸோ இந்த சைடுலையுமே பாருங்கள் செம்மையாக இருக்குது விநாயகர். இந்த பக்கம் விநாயகர், அவர் தோல் மேலே கைப்பற்றிருக்க இந்த விநாயகர். ஸோ எல்லா விநாயகருமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விநாயகருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் 2, 4, 5, 6 மொத்தம் ஒரு 6. இவரோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7 விநாயகருங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த ஜெரிகைக்கெலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலர்லாம். இந்த கண்ணு டீட்டெயிலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ரியாலிட்டிக்காக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே நேரில் நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. செம்மையாக அவ்வளோ அக்யூரஸியாக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் மாடலே வந்து செம்ம பஞ்சாக இருக்காங்க இந்த விநாயகர். ஸோ நம்ம அடுத்த ரோல் இருக்க விநாயகர்லாம் போய் பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வேட்டிக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் விநாயகர் பார்க்கலாம். செம்மையாக இருக்காருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் தான் இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா இருக்காங்க. ஸோ நிலா மேலே தான் சிவனப்பா வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாகம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்காங்க பாருங்கள். நாகம் வந்து அப்படியே வால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து சுருண்டுட்டு இருக்கு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விநாயகரோட ஃபேஸ் கட்டு பாருங்கள். ஸ்கின்னுக்குலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. என் தும்பிக்கைக்கு ஜரிகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலே. பேக் ட்ராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அந்த நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சூளம் வரைஞ்சிருக்காங்க, பட்டை. ஸோ கண்ணுக்குலாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து செம்ம. இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தாங்க. ஸோ இந்த விநாயகர் மாடல் பார்க்கலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்காருங்க இந்த விநாயகர் மாடலே வந்து. அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிவனப்பா இருக்காருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யானை தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மனித ரூபத்தில் இருக்காங்க. காலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இவங்க சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல. ஸோ இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். கிரீடத்துக்குலாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு, ஸ்கின்னுக்குலாம் வேறு லெவல் இருக்குங்க கலர். ஜரிக்கெல்லாம் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. வேட்டிக்காக இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. கலரே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் கண்ணுக்கெலாம் நல்லா அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சிவனா பார்க்கலாம் நெற்றிக்கண். ஸோ நல்லா அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வேறு லெவலுக்கு கலர்லாம் நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த ஜரிகைக்கு எல்லாத்துக்கும் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. சால்விக்காக இருக்கட்டும், ஸோ தும்பிகளுக்கு ஜரிக்கைக்காக இருக்கட்டும் வேறு லெவலுங்க. இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலர் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்காருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி தேவருங்க. வேறு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் வந்து பார்த்தீங்கன்னா தபேலா வாசிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரோட நண்பன் எலி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா தபேலா வாசிச்சிட்ருக்காருங்க. வேறு லெவலில் இருக்காங்க பாருங்களேன். செம்ம அட்டகாசமாக இருக்காங்க பாருங்கள். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தான் நினைக்கிறேன் சுவாமி. அவங்க கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. கலர்லாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஜரிகைக்காக இருக்கட்டும், அந்த கண்ணு டீட்டெயில்டுக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்காங்க. கண்ணுக்கெலாம் சூப்பராக கலர் கொடுத்துருக்காங்க. வேட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. செம்ம பஞ்சாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலே. இங்கே இருக்க விநாயகர் மாடலாம் பாருங்கள். ஸோ கலர் ஒர்க் முடிஞ்சு கவர் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே ரேண்டமாக பார்க்கலாம். ஸோ கவர் போட்டு முடியினால அந்தளவுக்கு டீட்டெயில்டாக தெரியாதுங்க. ஓகேங்களா, நீங்கள் ரேண்டமாக பார்க்கலாங்க. இது வந்து 4வது குடோனுங்க. ஸோ இங்கே இருக்க விநாயகர்லாம் என்னென்ன மாடல் இருக்காங்க, கலரிங் ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம போய் பார்க்கலாங்க. சரி வாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் செம்ம அட்டகாசமாக இருக்காங்க. சிம்மாசனத்தை தான் அமர்ந்திருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. அதாவது நகை விநாயகர்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. கையில் மோதிரம். ஸோ எல்லாம் செம்ம அட்டகாசமாக இருக்காங்க. 6 கையோடு இருக்கார் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பங்கமாக இருக்குது. கண்ணு டீட்டெயிலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் விநாயகர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தாங்க. வேறு லெவலுக்கு இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான். கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் அடடடா சில்வர் கலர் இருக்குங்க விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாலைக்கு சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. செம்ம பஞ்சாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசம். வேட்டிக்கெலாம் வந்து பாருங்கள், அதாவது ஜரிகை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க. கலர்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. அடடடடடா இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா 6 கையோடு இருக்கார். செம்ம பஞ்சாக இருக்குங்க.
அதாவது அவரோட ஃபேஸ்க்கெலாம் பாருங்கள், சிவனப்போட முகம் வரைஞ்சிருக்காங்க. அந்த முகத்தில் வந்து கண்ணுக்கெலாம் நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க. கையில் தண்டாயுதம் வச்சுருக்காங்க. வேட்டிக்கெலாம் வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஒரு கார் புக் பண்ணியிருக்காங்க? வாவ், பெங்களூர் கார் புக் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் போது இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் வேறு லெவலில், கிரீடத்துக்குலாம் வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் மாடல். பாருங்கள், சிங்கத்துக்குலாம் நல்லா அழகாக கலர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2, 3, 4 ஸோ 5வது குடோனில் இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன மாடல் விநாயகர் இருக்காங்க நம்ம பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், வாவ், காளை மேலே தான் அமர்ந்திருக்கார். இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கார். இங்கே இருக்க விநாயகர் மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது வேட்டிக்கு, ஸோ விநாயகரோட ஸ்கின் டோனுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பாருங்களேன், காளை மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு விநாயகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதாவது சிம்மாசனத்தில் தான் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க. பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் எலி இருக்காருங்க. பாருங்கள், செம்மையாக இருக்கு இல்லையா? வேறு லெவலில் இருக்குது. கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து சேம் மாடல் விநாயகர் தான். பட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 5வது குடோனில் இருக்க விநாயகர் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல விநாயகர் இருக்காங்க. ஷெட்டு போட்டிருக்காங்க சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா. இங்கே இருக்க மாடல் விநாயகர்லாம் பார்க்கலாங்க. வா அட்டகாசமாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா. அதாவது எலி வண்டி, ஸோ அவரோட நண்பனோட வண்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காரு. செம்மையாக இருக்கார் பாருங்கள். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில்டாக தெரியாது, ஏன்னா கவர் போட்டு மூடிருக்காங்களா டஸ்ட் வரக்கூடாதுக்காக. நல்லா தாங்க இந்த ரோல் இருக்க விநாயகர்லாம் பார்க்கலாங்க. ஓ, செம்மையாக இருக்காங்க பாருங்கள். அவரோட நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா சூலம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இங்கே இருக்க விநாயகர் மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கலர்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலர்லாம் கண்ணோட டீட்டெயிலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கண்ணெல்லாம் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. இங்கே பாருங்கள் ஐயப்பன். ஸோ ஐயப்பன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க. ஐயப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அனுமானோட முகம். ஓ செம்மங்க. கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. கலர் சேம் மாடல் தான். பட் கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டிக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் செம்மையாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம பாம்பே மாடல் விநாயகர் குடோனில் தாங்க இருக்கும். ஸோ வேலைகள்லாம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாங்க வாங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. இந்த தலைப்பாக்கட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. அந்த ஜரிகை செயினுக்காக இருக்கட்டும், கைக்காக இருக்கட்டும், ஸோ காதுக்காக இருக்கட்டும், அந்த ஜரிகைலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்கு இல்லையா? அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். அதாவது விநாயகரோட கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜரிகைலாம் கொடுத்துட்டு வராங்க. இங்கே பாருங்கள், தும்பிக்கையெல்லாம் செம்மையாக இருக்குது. ஜரிகை செயினுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜரிகைலாம் வேறு லெவலில் இருக்குங்க. அட்டகாசமாக கொடுத்துட்டு வராங்க. செம்ம பஞ்சாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், இந்த மாடல் விநாயகர் அதாவது அந்த காஸ்ட்யூம், ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஜரிகைலாம் கண்ணெல்லாம் நல்லா டீட்டெயில்டாக வரைஞ்சிருக்காங்க. பாம்பே விநாயகர்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்கு இல்லையா? விநாயகர் சதுர்த்தி வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. ஸோ வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக போயிட்டுருக்காங்க. வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாம்பே மாடல் விநாயகர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்காங்க. வேறு லெவலில் இருக்க விநாயகர் மாடலே செம்ம பஞ்சாக இருக்காங்க விநாயகர் மாடல். பாருங்கள் சார், நம்ம அப்படியே ரேண்டமாக உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? சரி வாங்க போகலாம். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அது சிம்மாசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. விநாயகர் சுற்றி நாகம் இருக்குங்க. பாருங்கள், அந்த செயின் ஜரிகைலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ ஓ இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்காங்க. நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நாமம் போட்டிருக்காங்க. அதாவது நாகத்து மேலே தான் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க. நாகத்தோட அந்த வால் வந்து கையில் பிடிச்சிருக்காரு பாருங்களேன். ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜரிகைலாம் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கு இல்லையா? அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். செம்மையாக இருக்கு இல்லையா? கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜரிகை கொடுத்துருக்காங்க. இந்த மாடலும் விநாயகர் அதே மாதிரி தாங்க. ஜரிகையில் நல்லா கொடுத்துருக்காங்க. செயினுக்காக இருக்கட்டும், தும்பிக்கைக்காக இருக்கட்டும். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் அடடா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. சிவன் அப்பாவோட ட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உடுத்திருக்காரு. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கெட்டப்பில் தான் இருக்கார். இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்குது. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த ஜரிகை எல்லாமே வந்து பாருங்கள் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஜரிகைலாம் வா செம. பாம்பே விநாயகர் மாடல்னாலே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹைலைட் தாங்க. செம்மையாக இருக்கும் பாம்பே விநாயகர் மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் பாம்பே விநாயகர் மாடல். அட்டகாசமாக இருக்குது. ஜரிகை ஸோ செம்மையாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்லாம் செம்மையாக இருக்குது. கண்ணெல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக வரைஞ்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகரும் அதே தாங்க. பாருங்கள் அடாடா இந்த மாடல் பாருங்கள் கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஜரிகைலாம் வந்து செம்ம பஞ்சாக இருக்குது. செம்ம மாசாக இருக்குங்க. வேறு லெவல். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜரிகைலாம் செம்மையாக இருக்குங்க. பாருங்களேன், ஓடாடாடா செம்மையாக இருக்குங்க. இன்னும் ட்ரெஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன். ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேறு லெவலில் இருக்கும். அடா இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் செம்ம பங்கமாக இருக்குங்க. 3 முகம் விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்காங்க. செம்ம மாஸ்.
பாருங்கள் அந்த ஜரிகெல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, ஈவனாக கொடுத்துருக்காங்க, செம்ம பஞ்சாக இருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், வா செம்ம சிவனப்போட கெட்டப்பில் தாங்க இருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, செம்ம பஞ்சாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடல்லாம் பாருங்கள். அங்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. பாம்பே மாடல் விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க. அந்த ஜரிகையாக இருக்கட்டும், ஸோ அந்த டைமண்ட் அந்த மணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பஞ்சாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அந்த செயின் டிசைன்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு மாடல் விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜரிகைலாம் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குது இங்கே இருக்க விநாயகர் மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க, செம்ம பங்கமாக இருக்குங்க. எல்லா மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா அதை விட அல்டிமேட்டாக இருக்குங்க. பாம்பே மாடல் விநாயகர்லாம் இப்படி தாங்க இருக்கும் பாருங்களேன், வேறு லெவல் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டும். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இன்ன வரைக்கும் நீங்கள் விநாயகர் சிலை புக் பண்ணலையா? இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் சிலை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பஞ்சாக கொடுத்துருக்காங்க. விநாயகர் சிலை மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடலை வச்சிருக்காங்க. இந்த வருஷத்துலேருந்து உமாபுத்ரா கிட்ட பாம்பே மாடல் விநாயகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீல் கொடுக்குறோம், அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.